அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஸ் டிஜிடெக் ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, எப்போ லிஸ்டிங்கில் வராங்க, இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, கேபி எப்படி இருக்குது, ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து செபி ரிஸ்க் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி 2007 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டெலிகாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரியில் ரெடி பண்ணக்கூடிய அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே என்னன்னா இவங்க வந்துட்டு அதுக்கான மல்டி டிசிப்ளினரி சொல்யூஷன் தான் இவங்க வந்துட்டு கொடுக்கறது தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்களுடைய வெர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாம், அதாவது டெலிகாமோடைய எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது தானே இவங்களுடைய ஃபர்ஸ்ட் வெர்டிகல். செகண்ட் வெர்டிகல் அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி செக்டார், அதுவும் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா, அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பில்டு ஓன் ஆப்ரேட் மாடல், அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய செகண்ட் பிஸ்னஸ் வெர்டிகல் அப்படின்றத சொல்கிறாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிடி, இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீலன்ஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் இது கூட இருக்கிற அனைத்து ஸ்பேர் பார்ட்ஸுமே என்னென்னா இதை ரெடி பண்ணுறது தான் இவங்களுடைய பேஸ் டிஜிடெக் உடைய கம்பெனியோட பிஸ்னஸ் அப்படின்றத சொல்ல வராங்க. ஜஸ்ட் ஒரு சில இமேஜஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சப்சிடியான லினேஜ் பவர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றதுனால இவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 2 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. அதாவது டெலிகாம் இன்ஃப்ரா எக்யூப்மெண்ட்ஸ் ரெடி பண்ணுறதும் அண்ட் லித்தியம் அயன் பேட்டரிஸ் ரெடி பண்ணுறதுனால இந்த மேனுஃபேக்சரோட ஒர்க்கு. ஸோ ஜூலை 31, 2025 ஸ்டேட்டஸ் படி 1513 பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த கம்பெனி எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ நான் உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலுடைய வீடியோஸ் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட்னால எனக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த தம்ப்நெயில் நான் புதுசாக என்ன பண்ணியிருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த தம்ப்நெயிலுடைய எஃபெக்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் எனக்கு வந்து என்னென்னா உங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 26ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் இவங்க ஐபிஓ ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ ₹2 பர் ஷேரில் இவங்க வராங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்டுன்னு பார்க்கும்போது ₹208 ₹219 இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட் சைஸுக்கு 68 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 819 கோடியே 15 லட்சம் அந்த அளவுக்கு இவங்களுடைய இஷ்யூ சைஸ் வந்து இருக்குது. டிஸ்கவுண்ட் எம்ப்ளாய்க்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ₹20 வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட்லேருந்து தள்ளுபடி பண்ணி, அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்னென்னா அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ணலாம். நீங்கள் எம்ப்ளாயாக இருந்தால் அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் இவங்க லிஸ்டிங்கில் வராங்க. இந்த கம்பெனியோட எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம். அக்டோபர் 1 புதன்கிழமை அன்னைக்கு லேட் நைட்டு இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் வந்து தெரிய வரும். அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்திருந்தால் அந்த ஷேர்ஸ் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அலாட்மெண்ட் நடக்கலை அப்படின்னா அந்த அவங்களுடைய அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அன்ஃப்ரீஸ் வந்து பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த கம்பெனி அக்டோபர் 6 மண்டே காலையில் 10 மணிக்கு இவங்க லிஸ்டிங்கில் வராங்க. ஸோ யூபிஐ மேண்டேட் அப்படின்னு பார்க்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் வந்து பண்ணியாக வேண்டும். ஸோ இந்த கம்பெனியோட ரீட்டைல் கேட்டகரி மினிமமாக ₹17,892 இருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஓ உங்களால் வந்து ரைஸ் பண்ண முடியும். 1 லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் ரீட்டைல் கேட்டகரி பண்ணலாம். ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 68 லாட்லேருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டைல் கேட்டகரியில் பண்ணுறீங்களா, இல்லை ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரியில் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில் பண்ணுறீங்களா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிடுங்க.
ஸோ இந்த கம்பெனியோடைய இன்வெஸ்டார் கேட்டகரி அப்படின்னு வந்து பார்க்கும்போது QB கேட்டகரியில் 50%, ரீட்டைல் கேட்டகரியில் 35%, NII கேட்டகரியில் 15% இவங்க அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ KPI அப்படின்னு பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 37%, டெட் பை ஈக்விட்டி 0.13. இது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கம்பெனி ஒரு டெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.13 அளவுக்கு தான் வந்து வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்து 22%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 11%, எபிடா மார்ஜின் 20%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3 டைம்ஸில் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்த KPI ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத நான் வந்து தெரிய வருது. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச் 2023லேருந்து 24 பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,53,00,000 இருந்தது. 229,87,00,000 கிட்டத்தட்ட எத்தனை டைம்ஸ் ஆஃப் ஹோல்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 279,10,00,000 அளவுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிராஜுவல் கிடையாது, ஒரு சடன் பீக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2023லேருந்து 2024க்கு. ஸோ இந்த கம்பெனியோட EPS வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 15லிருந்து கிட்டத்தட்ட 12 வந்து என்ன கன்வெர்ட் ஆகுது. PE ரேஷியோ 14லிருந்து 16.94 கன்வெர்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு லெஸ் தென் 20 PE ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல வேல்யூவேஷனில் நல்ல ப்ரைஸ் பேண்டில் இவங்க வராங்க அப்படின்றது நல்லா தெளிவாகவே தெரியுது. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கம்பெனியாக ஃபண்டமெண்டலாக ரொம்பவே நல்லா இருக்காங்க. நல்ல பிஸ்னஸாகவும் நல்லாவே தெரிய வருது. பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த கம்பெனி லிஸ்டிங் கெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 12.3% அளவுக்கு பாசிட்டிவில் இந்த கம்பெனி லிஸ்டிங்கில் இவங்க வந்து லிஸ்டிங் இன் சென்ஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஒரு லாங் டேர்ம் நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ரிஸ்க் டிவர் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லாங் டைம் பிளானை நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO வந்துட்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய IPO என்ன சஜஷன் அப்படின்றத அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப் சேனலுடைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.